ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிர மீன் தலையும் மத்தி மீனையும் வச்சு மண் சட்டியில் கிராமத்து முறைப்படி எப்படி மீன் குழம்பு வைக்கலான்னு பார்த்துடலாம் வாங்க. புளிக்கரைசலில் வீட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லாவே கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எண்ணெய் ஊற்றி சீரகம், கடுகு, வெந்தயம், மிளகு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும், ஆப்ஷன் தான். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லாவே வதக்குங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைசலை அதில் எடுத்து ஊற்றிடுங்க. புளிக்கரைசல் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வர வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடணும். குழம்பு நல்லா சலசலன்னு கொதிஞ்சதும் வஞ்சிர மீன் தலையும் மத்தி மீனையும் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் இறக்குனீங்கன்னா சுவையான டேஸ்டான மண் சட்டி மீன் குழம்பு ரெடி. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.